எங்களுக்கு வந்து 25 லட்சம் இளைஞர்கள் ஸ்ட்ராங் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இளைஞர்கள் இருக்காங்க. அதனால் இன்று எங்களுக்கும் அவருக்கு மட்டும்தான் கூடுதா, எங்களுக்கும் கூடுது. பொதுவாக விமர்சனம் வைக்கிறாங்க. நாங்கள் பல விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பட்டியலிடுறார், சாதனைகளை பட்டியலிடுறார், எங்களுக்கும் இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறார். அதே போல் வந்து மாநில அரசினுடைய பல்வேறு உரிமை சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல விஷயங்களை பட்டியலிட்டு இது குறித்தெல்லாம் வந்து பெரிய அளவிற்கு வந்து விஜய் விமர்சனம் வைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அவர் அரசியலே வந்து கேள்வி எழுப்புறார். இன்னொன்று, திரு ஸ்ரீதர் அவர்கள் நாங்கள் ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கோம், ஒரு ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ், அதில் வந்து எந்தெந்த பிரச்சனைகளை எப்பப்போ பேசுவோம்னு நாங்கள் வந்து மக்கள் கிட்ட கவனப்படுத்துவோம். அதனால் நாங்கள் எப்போ பேசணும்னு தீர்மானிக்காதீங்க, எங்களோட ப்ரையாரிட்டியில் எது இருக்கோ அதை அந்த ஆர்டரில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி நீங்கள் எப்படி அவர் அந்த ப்ரையாரிட்டி சரிதானா விஜயோடைய ப்ரையாரிட்டி? இல்லை திமுக வந்து இவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறது வந்து அவர்களுக்கு அந்தளவுக்கு வலுவாக இருக்காங்களா, இல்லை வந்து இது விஜயனுடைய ஒரு பெரிய பொருட்டாக அவங்க கருதலையா? இல்லை, ரெண்டிலும் உண்மை இருக்குது கார்த்திகேயன். அதாவது இப்போ திமுக இளைஞர்களே இல்லைன்னு டெஃபினட்டாக யாருனாலையும் சொல்ல முடியாது. நிச்சயமாக இருக்கிறார்கள், எத்தனையோ பேச்சாளர்கள், எழிலரசன் உட்பட இருக்கின்றவர், எழிலரசன் உட்பட இருக்கிறவர்கள் வந்து இளைஞர்கள் தான். நிச்சயமாக என்னை விட எவ்வளவோ இளையதான் அவர். அப்படி பார்த்து விட்டால் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் விஜய்க்கு வருகின்ற இந்த அளவுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸீடு மாப் இருக்கு இல்லையா, அது யாருக்குமே கிடையாது, வேறு யாருக்குமே கிடையாது, இந்தியாவிலே யாருக்குமே கிடையாது என்பது தான் உண்மை நிலையாக இருக்கிறது. இது நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதில் தான் இது ஒரு நான் பொலிட்டிசைஸ் க்ரௌடாக இருக்கிறது. இது வந்து விஜய்க்கு சான்ஸ் இருந்தது, ஒரு வருஷம் முன்னால் இருந்து ஆரம்பித்து விட்டு இந்த க்ரௌடை வந்து அப்படியே வந்து ஒரு பொலிட்டிக்கல் க்ரௌடாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு இருந்தது. அவர் வந்து தவற விட்டார், அது செய்யவில்லை. இப்போ என்னை பொறுத்தவரை என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ வந்து விஜயனுடைய அந்த பயண விவரம் வந்து அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். டிசம்பர் 20 மட்டும் அவர் வந்து இப்படி தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருப்பார். இதே மாதிரியான சீன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அரங்கேற போகுது. இதை தாண்டி வந்து அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் என்ற படம் வந்து ஜனவரியில் ரிலீஸ் ஆகும். அதில் ஒரு எழுச்சி வரும் என்று நினைக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு தேர்தலை அணுகலாம், அந்த மொமெண்டத்தை வைத்துக்கொண்டு அப்படியே போகலான்னு நினைக்கிறார்கள். இன்னும் அந்த பொலிட்டிசைசேஷன் இன்னும் நடக்கவில்லை. எழிலரசன் சொன்ன அதே பாயிண்ட் தான், பலரும் இங்கே குறிப்பிட்ட பாயிண்ட் தான். அப்போ பொலிட்டிசேஷன் இல்லாத ஒரு க்ரௌடில் வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கின்ற ஒரே ஒரு க்ரௌடு, இப்போ ரஜினியினுடைய க்ரௌடு கூட ஓரளவுக்கு வந்து ஒரு ஆன்மீக க்ரௌடு, இல்லை என்றால் சங்கி க்ரௌடு கூட எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு ஒரு அரசியல் இருந்தது, ஆனால் இங்கே அந்த அரசியல் கூட காணவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது என்னை பொறுத்தவரை. நிச்சயமாக ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி அவர்களுடைய அந்த ப்ரையாரிட்டிஸில் அவர்கள் பேசலாம், யாருமே வந்து அதை மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது. ஆனால் இது பேர்னிங் இஷ்யூஸில் வந்து அவருடைய நிலைப்பாடு என்னன்ற விஷயம் இருக்குது இல்லையா. இன்னைக்கு வந்து மணிப்பூரில் போய் பிரதமர் நிற்கிறார், அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? 2 வருஷத்துக்கு பிறகு வந்து எவ்வளவோ ரேப்ஸ் நடந்த ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து பிரதமர் போய் நிற்கிறார். என்ன பெரிய ஒரு அவலம், என்ன பெரிய ஒரு டிராமா! இதை விட எனக்கு வந்து வார்த்தைகள் இல்லைங்க. அதாவது ஒரு பிரதமர் வந்து அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு கொந்தளித்து போய் கொண்டிருந்தார். நம்முடைய கனிமொழியினுடைய ஒரு டீம் போய் அங்கே வந்து விசிட் பண்ண பிறகு வந்து அவர்கள் கண்ணீர்கள் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு மோசமான ஒரு இடத்துல, அதாவது மழை பெய்யும் போது அங்கே ஒழுகி கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து மக்களை வந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். பீரன் சிங் இப்போ வந்து ஏதோ பெருசாக ஆஹா ஓஹோன்னு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதமர் போய் வந்து ஒரு ரயில்வே லைன் வந்து இனாகிரேட் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஆவலம், இதை பற்றி ஒரு வார்த்தை பேச வேண்டாமா என்ற அந்த கேள்வி வந்து என்னுடைய மனதில் உதிக்கிறது. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க என்ன இஷ்யூ வேணா எடுங்க, என்ன இஷ்யூ வேணா எடுக்காம இருங்க, யாரும் வந்து மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனால் பிரச்சனை இவ்வளவுதான். பிரச்சனை வந்து பர்னிங் இஷ்யூஸ்ல நீங்க வந்து ஏதாச்சும் பேசுனீங்களா, பேசவில்லை என்ற நாட்டினுடைய தலையாய வச்சிருக்கிறதா சொல்றாங்க. வந்து ஜனநாயகம் வேணுமா, பிரையாரிட்டியில தான் நாங்க பேசுறோம். நாங்க ஒரு பிரையாரிட்டி செய்ய முடியுமா இல்லையா? அவங்க நாங்க ஒரு பிரையாரிட்டி வச்சு பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் தமிழ் சட்டசபை தாராளமாக பிரையாரிட்டி வைங்கன்னு சொல்றேன். ஆனால் மனதை ஒழுக்குகின்ற பிரச்சனைகளுங்க. அந்த 2 பெண்களை வந்து அந்த 2 பெண்களுடைய ஆடையை உருவி ஓட விட்டு இது மணிப்பூர்ல அவர் சொல்றது வந்து என்னன்னா, எங்களுக்கு முக்கிய பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைன்றார். திருப்பூர் தமிழ்நாட்டில் இல்லையா? தமிழ்நாட்டு பிரச்சனை தான் பெருசா இருக்கு, அதெல்லாம் நாங்க முதல் பேசுவோம் அப்படின்றார். இல்ல சார் இல்ல நேரம் இல்ல ஆர்கே, அவர் வந்து எங்க பிரையாரிட்டில ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இருக்கு, மணிப்பூர்ல அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் நேரம் ப்ளீஸ் கோஆபரேட். இல்ல அதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான் வருது. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற அந்த உணர்வோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை கடந்து நாம் வந்து அதாவது இப்போ நாங்கள் எப்படிங்க தமிழராக எடுக்க முடியும்? நம்ம வந்து இப்போ நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க பாஜகவினுடைய அந்த பிரான்ச் அலுவலகமாகிவிட்டது. நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் இல்லைன்னா நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க? அப்போ எதற்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும்? அப்போ இதற்காக குரல் கொடுப்பீங்களா இல்லையா? தேர்தல் ஆணையம் வந்து நாளைக்கு நாயனார் நாகேந்திரன் தான் முதலமைச்சர் நாளைக்கு வந்து அறிக்கை கொடுங்க, அந்த அளவுக்கு
கேவலமான ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்கிறது. பீகாரில் நடந்த அவலங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் வந்து கழுவி ஊத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடையாதா? அப்ப இங்க ஜனநாயகமே இருக்காங்க. தமிழர் ஒரு இனமே இருக்காது. நான் தான் சொன்னேன். நீங்க சொல்றத வந்து ஆர்கே சொல்றத வந்து நான் முழுவதும் வெல் டேக்கன். இத நாங்க இல்ல பாயிண்ட் டேக்கன், பதில் வரலன்றதா அவரோட கவலை. இது எங்களுடைய தலைவர் பல இதுக்கு முன்னாடி நன்றி சார், இறுதி கருத்தா நான் எடுத்துட்டேன். நன்றி ஆர்கே, நன்றி திரு ஆர்கே, உங்க இறுதி கருத்தா நான் எடுத்துட்டேன். திரு மணிகண்டன் பேச முடியும். இல்ல நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.